அனைவருக்கும் வணக்கம். கும்பராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 கதவுகளை மூடி வையுங்கள். இந்த தலைப்பை பார்த்த உடனே கும்பராசிக்காரர்களுக்கு என்ன ஆபத்து வரப்போகுதுன்னு பல பேருக்கு ஒரு கேள்வி வந்திருக்கும். இன்னும் சிலரு இது வீட்டு கதவை பற்றியா இல்ல வாழ்க்கையில வேற ஏதாவது மறைந்திருக்கும் எச்சரிக்கையான்னு யோசிச்சிருப்பீங்க. அதனாலதான் இந்த பதிவை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முழுசா கேட்கணும். ஏன்னா இந்த 2 நாட்களில் நீங்கள் சாதாரணம்னு நினைக்கிற ஒரு விஷயம் அடுத்த சில நாட்களில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய காரணமாக மாறலாம். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு தனி குணம் இருக்கு. யாரையும் எளிதாக நம்ப மாட்டீங்க. அதே நேரத்தில் ஒரு முறை நம்பிட்டீங்கன்னா முழு மனசோட அந்த உறவை மதிப்பீங்க. எல்லாரிடமும் உங்க வாழ்க்கையை பகிர்ந்து பேச மாட்டீங்க. ஆனால் உங்களுக்கு நெருக்கமான சில பேர்கிட்ட மட்டும் எந்த மறைப்பும் இல்லாம எல்லாத்தையும் சொல்லிடுவீங்க. இந்த குணம்தான் உங்களுக்கு பல நல்ல உறவுகளை உருவாக்கி கொடுத்திருக்கு. ஆனால் வாழ்க்கையில எல்லா மனிதர்களும் அந்த நம்பிக்கைக்கு தகுதியானவங்க இருக்க மாட்டாங்க. சிலர் உங்க நம்பிக்கையை ஒரு வாய்ப்பாக பார்த்து பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. அது தெரிஞ்சுக்கிற நேரத்துக்குள்ள சில முக்கியமான விஷயங்கள் ஏற்கனவே அவர்களோட கைக்கு போயிருக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட கதவை மட்டும் பாதுகாக்கணும்னு சொல்லல. உங்க முடிவுகளை பாதுகாக்கணும், உங்க குடும்பத்தோட நிம்மதியை பாதுகாக்கணும், உங்க வாழ்க்கையை பற்றிய தகவல்களை பாதுகாக்கணும், உங்க மன அமைதியை பாதுகாக்கணும். ஏன்னா வாழ்க்கையில பெரிய இழப்புகள் எல்லாம் பணத்தால மட்டும் வர்றதில்ல. சில நேரங்களில் தவறான மனிதர்களுக்கு கொடுக்கிற அளவுக்கு அதிகமான நம்பிக்கையால தான் வரும். இந்த 2 நாட்களில் சில சந்திப்புகள் நடக்கலாம், சில தொலைபேசி அழைப்புகள் வரலாம், சிலர் திடீர்னு உங்களை தொடர்பு கொள்ளலாம், சிலர் உங்க வீட்டுக்கு வரலாம், சிலர் பழைய உறவை மீண்டும் ஆரம்பிக்க முயற்சி செய்யலாம். இந்த எல்லா விஷயங்களையும் நல்லதா கெட்டதா உடனே முடிவு பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் நிதானமா கவனிங்க. வாழ்க்கை நமக்கு எப்போதும் ஒரு சின்ன அறிகுறியை கொடுத்துதான் பெரிய சம்பவத்தை கொண்டு வரும். அந்த அறிகுறியை புரிஞ்சுக்கிறவங்க பல பிரச்சனைகளை ஆரம்பத்திலேயே தவிர்த்திடுவாங்க. கும்பராசிக்காரர்களே, உங்களுக்கு இன்னொரு பெரிய பலம் இருக்கு. எந்த சூழ்நிலையிலையும் உணர்ச்சியை விட அறிவை அதிகமா பயன்படுத்துவீங்க. ஆனா சில நேரங்களில் நெருக்கமான மனிதர்கள் விஷயத்துல மட்டும் அந்த அறிவு வேலை செய்யாது. அன்பு அதிகமா இருக்கும் இடத்துல எச்சரிக்கை குறைய ஆரம்பிக்கும். அந்த பலவீனத்தை தான் சிலர் பயன்படுத்த முயற்சி செய்வாங்க. அதனால இந்த 2 நாட்களில் யார் பேசுறாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. ஏன் பேசுறாங்கன்னு யோசிங்க. யார் வர்றாங்கன்னு மட்டும் பார்க்காதீங்க. எந்த நோக்கத்தோட வர்றாங்கன்னு கவனிங்க. இந்த பதிவு யாரையும் பயமுறுத்துறதுக்காக இல்ல, யாரையும் சந்தேகப்பட சொல்றதுக்காகவும் இல்ல. ஒரு சிறிய கவனக்குறைவு கூட பெரிய பிரச்சனையா மாறாம இருக்க வேண்டிய முன்னெச்சரிக்கையை உங்களுக்கு கொடுக்கறதுக்காகத்தான். ஏன்னா சரியான நேரத்துல கிடைக்கிற ஒரு எச்சரிக்கை பல வருடங்களுக்கான நிம்மதியை பாதுகாக்கும். இந்த பதிவுல ஏன் கதவுகளை மூடி வையுங்கள் என்று சொல்லப்படுகிறது, எந்த கதவுகளை மூட வேண்டும், யாரை எச்சரிக்கையோட அணுக வேண்டும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, இந்த 2 நாட்களில் கும்ப ராசிக்காரர்கள் என்ன தவறுகளை தவிர்க்க வேண்டும், இறைவன் தரக்கூடிய மறைமுக அறிகுறிகளை எப்படி புரிஞ்சுக்கணும் என்பதையெல்லாம் 8 முக்கியமான பகுதிகளாக விரிவாக பார்க்க போறோம். அதனால கும்பராசிக்காரர்களே, இந்த பதிவை பாதியில நிறுத்தாம முழுசா பாருங்க. ஏன்னா ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் நீங்கள் எடுக்க போகும் ஒரு சிறிய முன்னெச்சரிக்கை, நீங்கள் பேசாம இருக்க போகும் ஒரு வார்த்தை, நீங்கள் திறக்காம இருக்க போகும் ஒரு கதவு உங்க குடும்ப நிம்மதியையும் உங்க வாழ்க்கை முன்னேற்றத்தையும் உங்க எதிர்காலத்தையும் பாதுகாக்கக்கூடிய மிக முக்கியமான காரணமாக மாறலாம். பகுதி 1 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் எல்லா கதவுகளையும் திறந்து வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில நேரங்கள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்றுக் கொடுக்கும். அந்த பாடம் என்னன்னா, நம்பிக்கை என்பது எல்லாருக்கும் கொடுக்க வேண்டிய பரிசு இல்ல, அதற்கு தகுதியானவர்களுக்கு மட்டுமே கொடுக்க வேண்டிய பொறுப்பு. இந்த உண்மையை புரிஞ்சிக்காததாலதான் நிறைய பேரோட வாழ்க்கையில தேவையில்லாத பிரச்சனைகள் உருவாகுது. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள யாரை அனுமதிக்கிறீங்க என்பதுல கொஞ்சம் கூடுதலா கவனம் தேவை. கும்பராசிக்காரர்கள் பொதுவாக தனிமையை விரும்புறவங்க. கூட்டத்துல இருந்தாலும் எல்லாரிடமும் மனசு விட்டு பேச மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற முக்கியமான விஷயங்களை சில நம்பிக்கையான மனிதர்களிடம் மட்டும்தான் பகிர்வீங்க. ஆனா
ஒரு விஷயம் மட்டும் சில நேரங்களில் உங்களுக்கு பிரச்சனையா மாறும். நீங்க ஒருத்தரை உண்மையா நம்பிட்டீங்கன்னா அவரை பற்றிய சந்தேகத்தை மனசு ஏற்கவே மாட்டாது. அவர் செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு நல்ல காரணத்தை தேடி கண்டுபிடிக்க முயற்சி பண்ணுவீங்க. அந்த குணத்தை சிலர் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கலாம். வாழ்க்கையில யாராவது திடீர்னு அதிக நெருக்கம் காட்ட ஆரம்பிச்சா அது எல்லா நேரத்திலும் உண்மையான அன்புன்னு அர்த்தம் கிடையாது. சிலர் முதல்ல உங்க நம்பிக்கையை வெல்ல முயற்சி பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் மெதுவா உங்க வாழ்க்கையை பற்றி தெரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. அடுத்த கட்டத்துல உங்க முடிவுகள்ல தலையிட ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் ஒரே நாள் நடக்காது. மெதுவா உங்களுக்கே தெரியாம நடக்கும். அதனால இந்த 2 நாட்களில் திடீர்னு அதிக நெருக்கம் காட்டுற மனிதர்களை கொஞ்சம் கவனமா பாருங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் வீட்டுக்கு வர்றதுக்காக மட்டும் வரமாட்டாங்க. உங்க சூழ்நிலையை கவனிக்க வருவாங்க. வீட்டுல யார் இருக்காங்க, யாரு முடிவு எடுக்கிறாங்க, குடும்பத்துல என்ன மாதிரி பேச்சு நடக்குது, யாரு எளிதா நம்புறாங்க, இதையெல்லாம் அமைதியா பாத்துக்கிட்டு போயிருப்பாங்க. அவர்களோட நோக்கம் அந்த நேரத்துல புரியாது. ஆனா சில வாரங்கள் கழிச்சு உங்க வாழ்க்கையை பற்றிய விஷயங்கள் வெளியில பேசப்பட ஆரம்பிச்சா அந்த நாள் நடந்த சந்திப்பு தான் காரணம்னு புரியும். கும்பராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா அவர்களுக்கு மரியாதை கொடுங்க. அது உங்க பண்பு. ஆனால் மரியாதைக்கும் முழு சுதந்திரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. எல்லா அறைகளும் திறந்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா உரையாடல்களும் எல்லாருக்காக இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. எல்லா திட்டங்களையும் எல்லாரிடமும் சொல்ல வேண்டிய தேவையும் இல்ல. சில விஷயங்கள் குடும்பத்துக்குள்ள இருந்தால்தான் பாதுகாப்பா இருக்கும். இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் தொடர்ந்து மனசுக்குள்ள கேளுங்க. இந்த மனிதர் என்னோட வாழ்க்கைக்கு அமைதியை கொண்டு வராரா, இல்ல தேவையில்லாத குழப்பத்தை கொண்டு வராரா? இந்த ஒரு கேள்விக்கான பதில் கிடைச்சிடுச்சுன்னா அவரை எவ்வளவு தூரம் வாழ்க்கைக்குள்ள அனுமதிக்கணும்னு உங்களால சரியா முடிவெடுக்க முடியும். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வீட்டோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி வெளியே யார் இருக்காங்கன்னு பாக்குறோம். அதே மாதிரி வாழ்க்கையோட கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி அந்த மனிதரோட உண்மையான குணத்தை பார்த்துதான் முடிவு எடுக்கணும். அந்த நிதானம் இருக்கிற கும்பராசிக்காரர்களை யாராலும் எளிதா ஏமாற்ற முடியாது. அந்த எச்சரிக்கை இருக்கிறவர்களோட குடும்பத்தையும் மன நிம்மதியையும் எதிர்காலத்தையும் யாராலும் சுலபமா பாதிக்க முடியாது. அதுதான் இந்த முதல் பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 2 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க அமைதியை யாருக்காகவும் விட்டு கொடுக்காதீங்க. கும்பராசிக்காரர்களே, ஒரு மனிதனோட வாழ்க்கையில இருக்கிற மிகப்பெரிய சொத்து என்னன்னு கேட்டா நிறைய பேர் பணம், வீடு, நிலம், தொழில், பதவி என்று சொல்லுவாங்க. ஆனால் வாழ்க்கையை ஆழமா புரிஞ்சுகிட்டவங்க ஒரு விஷயத்த மட்டும் சொல்லுவாங்க. மன நிம்மதியை விட பெரிய சொத்து இந்த உலகத்துல எதுவும் கிடையாது. பணம் இழந்தா சம்பாதிக்கலாம், ஒரு வாய்ப்பு போனா இன்னொரு வாய்ப்பு கிடைக்கலாம். ஆனால் மன அமைதி உடைஞ்சு போச்சுன்னா அதை திரும்ப கட்டி எழுப்ப பல மாதங்களோ சில நேரங்களில் பல வருடங்களோ ஆகிடும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க அமைதியை கெடுக்கக்கூடிய எந்த சூழ்நிலையிலையும் தேவையில்லாம நுழையாதீங்க. கும்பராசிக்காரர்கள் ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்கணும். எல்லாரோட பிரச்சனையும் உங்களோட பொறுப்பு கிடையாது. சிலர் வாழ்க்கையில சந்திக்கிற ஒவ்வொருத்தோட கஷ்டத்தையும் தங்களோட தோல்ல தூக்கிக்கிட்டு நடக்க ஆரம்பிச்சிடுவாங்க. ஆரம்பத்துல அது நல்ல மனசு மாதிரி தோணும். ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா அவங்களோட வாழ்க்கையே நின்று போயிருக்கும். ஏன்னா மற்றவர்களோட சுமையை சுமக்கிறதுல தன்னோட வாழ்க்கையை கவனிக்க மறந்துடுவாங்க. இந்த 2 நாட்களில் யாராவது உங்ககிட்ட வந்து தேவையில்லாத பிரச்சனைகள்ல உங்களை இழுக்க முயற்சி பண்ணலாம். நீங்க தான் இதுக்கு தீர்ப்பு சொல்லணும், நீங்க தான் எங்க பக்கம் நிக்கணும், நீங்க பேசினாதான் இது சரியாகும் என்ன சொல்லலாம். அந்த நேரத்துல ஒரு விஷயத்த மட்டும் யோசிங்க. நான் இந்த விஷயத்துக்குள்ள போனதால உண்மையில நல்லது நடக்குமா, இல்ல இன்னொரு பிரச்சனையை என் வாழ்க்கைக்குள்ள கொண்டு வர போறேன்னா? இந்த கேள்விக்கு பதில் தெரியாம எந்த பக்கமும் நிக்காதீங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்னொரு குணம் இருக்கு. யாராவது அநியாயமா நடந்துகிட்டா உடனே அதுக்கு எதிரா பேசணும்னு நினைப்பீங்க. அது ஒரு நல்ல குணம்தான். ஆனா எல்லா இடத்துலயும் உண்மையை சொல்லுறது புத்திசாலித்தனம் இல்ல. சில இடத்துல அமைதியா விலகி நிக்கிறது தான் பெரிய வெற்றி. ஏன்னா உண்மையை ஏற்க தயாரா இல்லாத மனிதர்கிட்ட 1000 விளக்கம் சொன்னாலும் பயன் இருக்காது. அந்த நேரத்தை உங்க வாழ்க்கை முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துறது தான் சரியான முடிவு. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை பற்றி தவறா பேசுறாங்கன்னு கேட்டா உடனே ஓடி போய் விளக்கம் கொடுக்காதீங்க. யாராவது உங்க பெயரை பயன்படுத்தி
வதந்தி பரப்புறாங்கன்னு தெரிஞ்சா கோபத்துல முடிவு எடுக்காதீங்க. வாழ்க்கையில சில குற்றச்சாட்டுகளுக்கு நாம பதில் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. காலமே அதுக்கான பதில சொல்லிடும். நம்ம நேர்மையான வாழ்க்கை தான் மிகப்பெரிய விளக்கம். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் உங்க நேரத்தை மதிக்காத மனிதர்களிடமிருந்து கொஞ்சம் தூரமா இருங்க. காரணமே இல்லாம மணிக்கணக்குல பேசுறவங்க, எப்போதும் எதிர்மறையான விஷயங்களையே பேசுறவங்க, உங்க இலக்க மறக்க வைக்கிறவங்க, இவங்களால மெதுவா உங்க மனசு சோர்ந்து போக ஆரம்பிக்கும். ஒரு மனிதரோட வார்த்தைகளும் ஒரு சக்தி தான். நல்ல வார்த்தைகள் நம்பிக்கையை உருவாக்கும். தவறான வார்த்தைகள் மன உறுதியை உடைக்கும். அதனால கும்ப ராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் ஒரு முடிவு எடுங்க. என் மன நிம்மதியை கெடுக்கிற எந்த மனிதருக்கும், எந்த பேச்சுக்கும், எந்த சூழ்நிலைக்கும் என் வாழ்க்கையில தேவையில்லாத இடம் கொடுக்க மாட்டேன்னு உங்களுக்குள்ள நீங்களே உறுதி பண்ணிக்கோங்க. ஒரு விஷயத்த மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்கள மதிக்காத இடத்துல நீண்ட நேரம் நிக்காதீங்க. உங்க அமைதியை கெடுக்கிற உறவை பிடிச்சு தொங்காதீங்க. உங்க மனச சோர்வடைய வைக்கிற சூழ்நிலையை வெல்லணும்னா அதிலிருந்து விலகுற தைரியம் முதல்ல வரணும். அந்த தைரியம் இருக்கிற கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையில தேவையில்லாத சுமைகள் குறையும், மன நிம்மதி அதிகரிக்கும், முன்னேற்றத்துக்கான கதவுகள் தானாகவே திறக்க ஆரம்பிக்கும். அதுதான் இந்த 2வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை பாடம். பகுதி 3 ஜூலை 14 மற்றும் 15. இந்த 2 நாட்களில் உங்க பலவீனத்தை யாருக்கும் தெரிய விடாதீங்க. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒவ்வொரு மனிதருக்கும் ஒரு பலம் இருக்கும். அதே மாதிரி ஒரு பலவீனமும் இருக்கும். அந்த பலவீனத்தை உலகம் முழுக்க தெரிஞ்சுக்கிறதால எந்த நன்மையும் கிடையாது. மாறாக சிலர் அதையே பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையை சிக்கலாக்க முயற்சி பண்ணுவாங்க. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க மனசுக்குள்ள இருக்கிற பயம், உங்க குடும்பத்துல இருக்கிற சிக்கல், உங்க பொருளாதார நிலை, உங்க எதிர்கால திட்டங்கள் இவற்றை எல்லாரிடமும் பகிர வேண்டிய அவசியமே கிடையாது. கும்பராசிக்காரர்கள் வெளியில் ரொம்ப தைரியமானவர்களா தெரியலாம். ஆனா உள்ளுக்குள்ள பல விஷயங்களை தனியாகவே சுமந்து வாழ்ற குணம் உங்களுக்கு இருக்கு. அந்த குணத்தால சில நேரங்களில் சரியான மனிதர்கிட்ட கூட உதவி கேட்க மாட்டீங்க. அதே சமயத்துல திடீர்னு மனசு திறந்தா பல வருடங்களா யாரிடமும் சொல்லாத விஷயங்களை ஒரே நாள்ல சொல்லிடுவீங்க. இதுதான் பல நேரங்களில் பிரச்சனையா மாறும். எல்லா உண்மையையும் எல்லாரும் சுமக்க முடியாது. சில உண்மைகளை கேட்ட பிறகு சிலர் உங்களை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களை மதிப்பீடு செய்ய ஆரம்பிப்பாங்க. இந்த 2 நாட்களில் யாராவது உங்ககிட்ட உங்களுக்கு என்ன பிரச்சனை, உங்க வீட்ல எல்லாம் சரியா, நீங்க ஏதோ கவலையா இருக்கீங்க போல என்ன கேட்கலாம். அந்த மனிதர் உங்க வாழ்க்கையில எந்த இடத்துல இருக்காருன்னு யோசிங்க. எல்லாரும் அக்கறையால கேட்கறாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சிலர் தெரிஞ்சுக்குதான் கேட்பாங்க, சிலர் பேசுறதுக்காக கேட்பாங்க, இன்னும் சிலர் நாளைக்கு வேற இடத்துல சொல்றதுக்காக கேட்பாங்க. மீன் மேல் நீந்திர மீன் மாதிரி கும்பராசிக்காரர்களும் சில நேரங்களில் சூழ்நிலையை அமைதியா கடந்து போயிடுவீங்க. ஆனா ஒரு தவறு மட்டும் செய்யாதீங்க. உங்களை பற்றிய முக்கியமான தகவல்களை யாராவது தொடர்ந்து கேட்டு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணினா அதை சாதாரண ஆர்வம்னு நினைக்காதீங்க. ஒரு மனிதர் உங்க எதிர்கால திட்டம் என்ன, எவ்வளவு பணம் சேமிச்சிருக்கீங்க, அடுத்தது என்ன செய்ய போறீங்க, யாருடன் சேர்ந்து வேலை பார்க்க போறீங்க, இதையெல்லாம் தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் அவருக்கு என்ன? இந்த கேள்விய மனசுக்குள்ள கேட்டு பாருங்க. வாழ்க்கையில ஒரு உண்மை இருக்கு. உங்க பலத்தை தெரிஞ்சுக்கிற மனிதர் உங்களை மதிப்பார். உங்க பலவீனத்தை தெரிஞ்சுக்கிற தவறான மனிதர் அதை பயன்படுத்துவார். அதனால உங்க வாழ்க்கையோட பாதுகாப்பு உங்க வீட்டோட பூட்டுல மட்டும் இல்ல, உங்க வாயிலிருந்து வெளியே வர்ற வார்த்தைகள்லயும் இருக்கு. ஒரு முறை வெளியே போன தகவலை திரும்ப உள்ளே கொண்டு வர முடியாது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்களை உணர்ச்சி வசப்படுத்தி பேச வைக்க முயற்சி பண்ணினா அந்த வலையில விழாதீங்க. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. சில கேள்விகளுக்கு ஒரு சிரிப்பு போதும், சில கேள்விகளுக்கு அது அப்புறம் பார்க்கலான்னு சொன்னாலே போதும். வாழ்க்கையில எல்லா கதவையும் திறந்து வைக்கிறவங்களை விட எந்த கதவை எப்போது திறக்கணும்னு தெரிஞ்சுக்கிறவங்க தான் பாதுகாப்பா வாழ்றாங்க. இன்னொரு விஷயம், இந்த 2 நாட்களில் உங்களை குறை சொல்றவங்களையும் உங்க தன்னம்பிக்கையை குறைக்கிற மாதிரி பேசுறவங்களையும் மனசுக்குள்ள எடுத்துக்காதீங்க. சில மனிதர்களோட வேலை உங்களை முன்னேற விடாம தடுக்கிறது தான். அவர்கள் நேரடியா எதிர்க்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்களால முடியாது, இது உங்களுக்கு சரிப்படாது, விட்டு விடுங்கன்னு சொல்லி உங்க மன உறுதியை மெதுவா குறைக்க முயற்சி பண்ணுவாங்க.
அந்த வார்த்தைகளுக்கு மதிப்பு கொடுத்துட்டீங்கன்னா அவர்கள் ஜெயிச்சிட்டாங்கன்னு அர்த்தம். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்க வாழ்க்கையோட மிகப்பெரிய பாதுகாப்பு உங்க ரகசியங்களை பாதுகாக்கிற பழக்கம்தான். உங்க மன உறுதியோட மிகப்பெரிய பலம் யாரோட வார்த்தையாலும் உடையாம இருக்கிற தைரியம்தான். அதனால கும்பராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் வார்த்தைகளை அளந்து பேசுங்க, நம்பிக்கையை அளந்து கொடுங்க, உங்க பலவீனத்தை இறைவனிடம் மட்டும் சொல்லுங்க, உலகத்திடம் அல்ல. அதுதான் இந்த 3வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 4 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டின் ஆற்றலை யாரும் மாற்ற விடாதீங்க. கும்பராசிக்காரர்களே, ஒரு வீட்டுக்கு அழகு கொடுக்கிறது அதன் சுவர்களோ அலங்காரங்களோ பெரிய பொருட்களோ இல்ல, அந்த வீட்டுக்குள்ள இருக்கிற அமைதி தான். ஒரு வீட்டுக்குள்ள சிரிப்பு இருக்கும்போது அந்த வீடு உயிரோட இருக்கும். ஒருத்தர் இன்னொருத்தரை மதிக்கும் போது அந்த வீடு சந்தோஷமா இருக்கும். ஆனால் இந்த அமைதியை குலைக்க பெரிய சம்பவங்கள் தேவையில்லை. சில நேரங்களில் ஒரு மனிதரோட வருகை, ஒரு தேவையில்லாத பேச்சு, ஒரு சந்தேக விதை, இதுவே போதும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட சூழ்நிலையை ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். ஏன்னா சில மனிதர்கள் ஒரு வீட்டுக்குள்ள வந்ததும் அங்க இருக்கிற நல்ல ஆற்றலை மெதுவா மாற்ற ஆரம்பிப்பாங்க. முதல்ல எல்லார்கிட்டயும் சிரிச்சு பேசுவாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தர்கிட்டயும் தனித்தனியா பேச ஆரம்பிப்பாங்க. ஒருத்தர்கிட்ட சொன்னதை இன்னொருத்தர்கிட்ட வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு சாதாரண விஷயத்த பெருசா மாற்றி பேசுவாங்க. அது வரைக்கும் இல்லாத சந்தேகத்தை உருவாக்குவாங்க. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். குடும்பத்தை உடைக்கிற மனிதர்கள் எப்போதும் சத்தமா வரமாட்டாங்க, அமைதியா வருவாங்க. அவர்கள் முதல்ல உங்க நம்பிக்கையை வாங்குவாங்க, அப்புறம் உங்க குடும்பத்தோட பலவீனத்தை கவனிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரோட மனசுல வேற வேற எண்ணங்களை விதைக்க ஆரம்பிப்பாங்க. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது வெளியில இருந்து பாக்குறவர்களுக்கு எதுவுமே தெரியாது. ஆனால் வீட்டுக்குள்ள இருந்த அமைதி கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிக்கும். இந்த 2 நாட்களில் யாராவது உங்க வீட்டுக்கு வந்தா அவர் பேசுற வார்த்தைகளை மட்டும் கேட்காதீங்க. அவர் போன பிறகு வீட்டோட சூழ்நிலை எப்படி இருக்கு என்பதையும் கவனிங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல தேவையில்லாத வாக்குவாதம் ஆரம்பிக்குதா? யாராவது ஒருத்தர் மனசு உடைஞ்ச மாதிரி இருக்காங்களா? முன்னாடி இல்லாத குழப்பம் உருவாகுதா? இந்த மாதிரி மாற்றங்கள் தெரிஞ்சா அதை சாதாரணம்னு எடுத்துக்காதீங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சிலர் வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாத்தையும் விமர்சிக்க ஆரம்பிப்பாங்க. இந்த வீட்டை இப்படிதான் வைக்கணுமா? இப்படி முடிவு எடுத்தது சரியா? உங்க குடும்பம் இன்னும் நல்லா இருக்கணுமே, இப்படின்னு தொடர்ந்து பேசுவாங்க. ஆலோசனை சொல்ற மாதிரி இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் மெதுவா உங்க மனசுல அதிருப்தியை உருவாக்கும். அது வரைக்கும் சந்தோஷமா இருந்த வாழ்க்கையே ஒப்பிடுகளால சுமையா மாற ஆரம்பிக்கும். கும்பராசிக்காரர்களே, ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒரு தனி ஆற்றல் இருக்கு. அந்த ஆற்றலை காப்பாத்துறது அந்த வீட்டுல இருக்கிற மனிதர்களோட பொறுப்பு. வெளியில இருந்து வர்ற ஒவ்வொருத்தருடைய கருத்தையும் வாழ்க்கையில ஏற்றுக்கிட்டே போனா ஒரு நாள் நம்ம முடிவே நமக்கே புரியாம போயிடும். அதனால எல்லா ஆலோசனையும் நல்ல ஆலோசனை கிடையாது, எல்லா விமர்சனமும் உண்மை கிடையாது. யாரோ சொன்னதுக்காக உங்க குடும்பத்தை சந்தேகப்பட ஆரம்பிக்காதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியா பண்ணுங்க. உங்க வீட்டுக்குள்ள தேவையில்லாத வாக்குவாதம் வரக்கூடாது, தேவையில்லாத சந்தேகம் வரக்கூடாது, தேவையில்லாத ஒப்பீடு வரக்கூடாது, தேவையில்லாத மனிதர்களோட தாக்கம் அதிகமாக கூடாது. இதுக்கு நீங்க தான் முதல் காவலாளி. ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு வீட்டை உடைக்கிறது வெளியில இருக்கிற எதிரிகள் இல்ல, உள்ளே நுழைய அனுமதிக்கிற தவறான தாக்கங்கள் தான். ஒரு வீட்டை பாதுகாக்கிறது பூட்டும் சாவியும் இல்ல, அந்த வீட்டுல இருக்கிற மனிதர்களோட விழிப்புணர்வு தான். அதனால கும்பராசிக்காரர்களே, இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட அமைதியை பாதுகாப்பது உங்க வாழ்க்கையோட மிக முக்கியமான பொறுப்பாக எடுத்துக்கோங்க. அதுதான் இந்த 4வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 5 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் அதிக கவனம் தேவை. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில உறவுகள் உடைஞ்சதுக்கு காரணம் பல நேரங்களில் பணம் தான். ஒரு மனிதனை முழுசா நம்பி கொடுத்த ஒரு உதவி, ஒரு யோசிக்காம போட்ட ஒரு கையெழுத்து, ஒரு இரக்கத்துல கொடுத்த ஒரு தொகை, இதெல்லாம் பல வருடங்களா இருந்து நிம்மதியே கெடுத்த சம்பவங்கள் நிறைய இருக்கு. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட எந்த விஷயத்தையும் சாதாரணம்னு நினைக்க கூடாது. கும்ப ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல குணம் இருக்கு. யாராவது உண்மையா கஷ்டப்படுறாங்கன்னு தோணுச்சுன்னா உதவி செய்ய தயங்க மாட்டீங்க.
அந்த உதவி திரும்ப கிடைக்குமா கிடைக்காதான்னு கூட யோசிக்காம கொடுத்துருவீங்க. அது மனிதநேயம். ஆனால் வாழ்க்கை ஒரு உண்மையை நமக்கு அடிக்கடி கற்றுக் கொடுக்குது. இரக்கம் இருக்கணும், ஆனா அதோட சேர்ந்து விவேகமும் இருக்கணும். இந்த 2 விஷயத்துல ஒன்று மட்டும் இருந்தா வாழ்க்கை நம்மை சோதிக்கும். இந்த 2 நாட்களில் யாராவது திடீர்னு உங்களை தொடர்பு கொண்டு ரொம்ப அவசரமா பணம் வேணும், இன்னைக்கு மட்டும் உதவி பண்ணுங்க, நாளைக்கே திருப்பி தர்றேன்னு பேச ஆரம்பிச்சா உடனே உணர்ச்சி வசப்படாதீங்க. அவர் சொல்ற கதை உண்மையா இருக்கலாம், பொய்யாவும் இருக்கலாம். ஆனா அந்த உண்மையை தெரிஞ்சுக்காம முடிவு எடுக்கிறது சரியில்லை. உதவி செய்யணும்னா கூட உங்களால இழந்தாலும் மனசு வருந்தாத அளவுக்கு மட்டும் செய்யுங்க. உங்க குடும்பத்தோட பாதுகாப்பை பாதிக்கிற அளவுக்கு எந்த முடிவையும் எடுக்காதீங்க. இன்னொரு விஷயம், சில மனிதர்கள் நேரடியா பணம் கேட்க மாட்டாங்க. அதுக்கு பதிலா உங்க பேர்ல ஒரு கையெழுத்து மட்டும் போடுங்க, ஒரு சாட்சியா மட்டும் இருங்க, உங்க கணக்க ஒரு நாள் மட்டும் பயன்படுத்தணும் சொல்லுவாங்க. இந்த மாதிரி விஷயங்கள்ல ரொம்ப கவனமா இருங்க. ஏன்னா ஒரு நிமிஷத்துல போட்ட கையெழுத்து பல வருடங்களா நீதிமன்ற வாசலுக்கு அழைத்து சென்ற சம்பவங்களும் வாழ்க்கையில நடந்திருக்குது. கும்பராசிக்காரர்களே, உங்க உழைப்பால சம்பாதிச்ச பணத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பை முதல்ல நீங்களே புரிஞ்சுக்கணும். சிலர் உங்க நல்ல மனசை பயன்படுத்தி நீங்க பெரிய மனசு பண்ணுங்க சொல்லி உங்களை குற்ற உணர்ச்சிக்குள்ள தள்ளுவாங்க. நல்ல மனசு இருக்கிறதுக்கும் ஏமாறுறதுக்கும் ரொம்ப பெரிய வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசத்தை இந்த 2 நாட்களில் மறந்துடாதீங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் தேவையில்லாத செலவுகளையும் தவிர்க்க முயற்சி பண்ணுங்க. ஒரு பொருள் பார்த்த உடனே வாங்கணும்னு தோணுச்சுன்னா ஒரு நாள் யோசிங்க, அந்த செலவு உண்மையில அவசியமா இல்ல அந்த நிமிஷம் ஆசையா? உங்களையே கேட்டு பாருங்க. பல நேரங்களில் ஒரு நாள் கழிச்சு பார்த்தா அந்த ஆசையே இல்லாம போயிருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், உங்க வருமானத்தை, சேமிப்பை, முதலீட்டை யாரிடமும் பெருமையா சொல்லாதீங்க. உலகத்துல எல்லாரும் உங்க வளர்ச்சியை பார்த்து சந்தோஷப்பட மாட்டாங்க. சிலர் பாராட்டுவாங்க, சிலர் பொறாமப்படுவாங்க, இன்னும் சிலர் அந்த தகவலை வைத்து உங்களை பயன்படுத்துற வழியை தேடுவாங்க. அதனால உங்க பொருளாதார நிலை என்பது உங்களுக்கும் உங்க குடும்பத்துக்கும் தெரிஞ்சா போதும். ஒரு விஷயத்தை மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் சம்பாதிக்க பல வருடங்கள் ஆகலாம். ஆனா தவறான முடிவால அதை இழக்க சில நிமிஷங்கள் போதும். நம்பிக்கையோட கொடுக்கிற உதவி நல்லது, ஆனா யோசிக்காம கொடுக்கிற உதவி சில நேரங்களில் வாழ்க்கையையே சிக்கலாக்கிடும். அதனால கும்பராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பணம் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு முடிவையும் இருமுறை யோசிச்சு எடுங்க. உங்க மனசு சொல்றத மட்டும் கேட்காதீங்க, உங்க அறிவும் என்ன சொல்லுதுன்னு கேளுங்க. இந்த ஒரு நிதானம் எதிர்காலத்துல வரக்கூடிய பல தேவையில்லாத இழப்புகளில் இருந்து உங்களை பாதுகாக்கும். அதுதான் இந்த 5வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 6 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பழைய உறவுகள் மீண்டும் வந்தா உடனே நம்பாதீங்க. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில சில மனிதர்கள் ஒரு காரணத்துக்காக நம்ம வாழ்க்கையிலிருந்து விலகி போயிருப்பாங்க. அந்த நேரத்துல அது ஏன் நடந்தது என்று நமக்கு புரியாது. காலம் கடந்த பிறகுதான் சில பிரிவுகள் நமக்கு நன்மைக்காக நடந்தது என்று புரியும். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அடிக்கடி நடக்கும், நம்ம வாழ்க்கை கொஞ்சம் நன்றாக போக ஆரம்பிச்சதும் பல வருடங்களாக தொடர்பே இல்லாத சில மனிதர்கள் திடீர்னு மீண்டும் நம்மை தொடர்பு கொள்ள ஆரம்பிப்பாங்க. அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கடந்த காலத்திலிருந்து மீண்டும் வரக்கூடிய சில உறவுகளை ரொம்ப கவனமா அணுகணும். ஒரு தொலைபேசி அழைப்பு வரலாம், பல வருடங்களாக பேசாத ஒருவர் திடீர்னு ஒரு செய்தி அனுப்பலாம், சமூக வலைத்தளத்துல நண்பர் கோரிக்கை வரலாம், உங்களை ரொம்ப நாளா நினைச்சிட்டு இருந்தேன் இன்னொரு பேச்சு ஆரம்பிக்கலாம். இதெல்லாம் நடந்ததுக்காக அந்த மனிதர் மாறிட்டார் என்று உடனே முடிவு பண்ணாதீங்க. ஒரு மனிதரோட வார்த்தை மாறுறது சுலபம், ஆனால் அவரோட குணம் மாறுறதுக்கு காலம் தேவை. கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு, பழைய பகைய மனசுல வச்சுக்க மாட்டீங்க. மன்னிக்க தெரியும், அது ஒரு பெரிய குணம். ஆனா மன்னிக்கிறதுக்கும் மறுபடியும் அதே இடத்துல நம்பிக்கை வைக்கிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. வாழ்க்கை ஒரே தவறை 2வது தடவை செய்ய சொல்லாது. அந்த அனுபவத்திலிருந்து ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ளத்தான் சொல்லும். சில மனிதர்கள் உங்க வாழ்க்கையிலிருந்து போனது அவர்களோட விருப்பத்தால தான் இருக்கும். அந்த நேரத்துல
உங்க கஷ்டத்தையும், உங்க உணர்ச்சிகளையும், உங்க மதிப்பையும் அவர்கள் புரிஞ்சுக்கல. ஆனால் இப்போ உங்க வாழ்க்கை கொஞ்சம் நிலை பெற்றிருக்கு, நீங்க முன்னேற ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சதும் மீண்டும் தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணலாம். அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்படாமல் இந்த மனிதர் ஏன் இப்ப வந்திருக்காருன்னு அமைதியா யோசிங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், பழைய உறவுகள் திரும்ப வர்றப்போ முதல்ல வருத்தத்தை வெளிப்படுத்துவாங்க. அந்த நேரத்துல நான் தவறு பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிடுங்க, மீண்டும் பழைய மாதிரி இருக்கலாம்னு சொல்லலாம். அந்த வார்த்தைகளை கேட்ட உடனே மனசு இலகிடும். அது மனித இயல்பு. ஆனா மன்னிப்புக்கு முன்னாடி மாற்றம் உண்மையா நடந்திருக்கான்னு கவனிக்கணும். மாற்றத்தை வார்த்தையால அளக்க முடியாது. நடந்துகிற விதத்தால் தான் அளக்க முடியும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் பழைய உறவை மீண்டும் தொடங்க வேண்டிய சூழ்நிலை வந்தா அவசரப்படாதீங்க. கொஞ்சம் தூரத்துல இருந்து கவனிங்க. அவர்களோட செயல்கள், பேச்சு, நோக்கம் இவெல்லாம் ஒரே மாதிரி இருக்கா, இல்ல மாறி இருக்கா என்பதை நேரம் எடுத்து பாருங்க. ஒரு நல்ல உறவு காத்திருக்கும். ஆனால் ஒரு போலியான உறவு மட்டும் அவசரப்படுத்தும். கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கை நமக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கலாம். ஆனால் அதே தவறை மீண்டும் செய்யக்கூடாதுன்னு எச்சரிக்கையும் கொடுக்கும். அந்த எச்சரிக்கையை மதிக்கிறவங்க தான் மன அமைதியோட வாழ முடியும். கடந்த காலம் ஒரு நினைவா இருக்கணும். அது மீண்டும் நிகழ்காலத்தை கெடுக்கிற காரணமா மாறக்கூடாது. ஒரு விஷயத்த மட்டும் எப்போ ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களை மதிக்காம விட்டு போன மனிதரை மறுபடியும் நம்புறதுக்கு முன்னாடி அவர் உண்மையில மாறிட்டாரா என்பதை காலம் சொல்லட்டும். மன்னிப்பு நல்ல குணம். ஆனா அனுபவத்தை மறந்துடுறது புத்திசாலித்தனம் இல்ல. அதனால கும்பராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் கடந்த காலத்திலிருந்து மீண்டும் திறக்க முயற்சி செய்கிற கதவுகளை கவனமா பாருங்க. எல்லா பழைய உறவுகளும் மீண்டும் வாழ்க்கைக்குள்ள வரவேண்டிய அவசியம் கிடையாது. சில கதவுகள் முடிய இருந்தால்தான் உங்க எதிர்காலம் அமைதியா இருக்கும். அதுதான் இந்த 6வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை எச்சரிக்கை. பகுதி 7 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டோட எதிர்கால திட்டங்களை யாரிடமும் சொல்லாதீங்க. கும்பராசிக்காரர்களே, வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடியே அதை எல்லாரிடமும் சொல்லிடுற பழக்கம் சிலருக்கு இருக்கும். இத வாங்க போறேன், அங்க போக போறேன், இந்த தொழில் ஆரம்பிக்க போறேன், இந்த முதலீடு செய்ய போறேன், இன்னும் திட்டம் உருவான உடனே அதை பகிர ஆரம்பிச்சிருவாங்க. அது ஒரு சந்தோஷத்தால செய்யற விஷயம்தான். ஆனால் எல்லா சந்தோஷத்தையும் உலகத்தோட பகிர வேண்டிய அவசியம் கிடையாது. சில விஷயங்கள் நடந்த பிறகுதான் வெளியே தெரியணும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்கால திட்டங்களை ரொம்ப கவனமா பாதுகாக்கணும். கும்பராசிக்காரர்கள் பொதுவா பெரிய கனவுகளோட வாழ்றவங்க. ஒரு முடிவு எடுத்தா அதுக்காக பல மாதங்கள் அமைதியா உழைப்பீங்க. வெளியில யாருக்கும் தெரியாம உங்க வேலைகளை முன்னேற்றிக்கிட்டு இருப்பீங்க. ஆனா சில நேரங்களில் மனசுக்கு நெருக்கமான ஒருத்தர்கிட்ட மட்டும் அந்த திட்டத்தை பகிர்ந்து விடுவீங்க. அந்த ஒரு இடத்துலதான் பல நேரங்களில் தவறு நடக்கும். ஏன்னா நீங்க நம்புற எல்லாரும் உங்க கனவுகளுக்காக சந்தோஷப்படுவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. சில மனிதர்களுக்கு ஒரு விசித்திரமான குணம் இருக்கும். நீங்க முன்னேற செய்தியை கேட்ட உடனே முகத்துல சிரிப்பாங்க, ரொம்ப சந்தோஷம் சொல்லுவாங்க. ஆனா உள்ளுக்குள்ள அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ள முடியாது. அடுத்த நிமிஷமே அந்த திட்டத்துல குறை கண்டுபிடிக்க ஆரம்பிப்பாங்க. இது இப்போ சரியான நேரம் இல்ல, இதுல ரொம்ப ரிஸ்க் இருக்கு, நீங்க இன்னும் கொஞ்ச நாள் காத்திருக்கலாமே, உங்களால இது முடியும்னு எனக்கு தோணல, இப்படி பேச ஆரம்பிப்பாங்க. அவர்கள் சொல்லுற ஒவ்வொரு வார்த்தையும் ஆலோசனை மாதிரி இருக்கும். ஆனா அந்த வார்த்தைகள் மெதுவா உங்க தன்னம்பிக்கையை குறைக்க ஆரம்பிக்கும். நீங்க உறுதியா இருந்த முடிவே சில மணி நேரத்துல சந்தேகமா மாற ஆரம்பிக்கும். இதுதான் தவறான தாக்கம். இன்னொரு விஷயம், சிலர் உங்க திட்டத்தை கேட்டு அதையே வேற ஒருத்தர்கிட்ட சொல்லிடுவாங்க. சில நேரங்களில் நீங்க செய்ய நினைச்ச விஷயத்தையே வேற யாரோ முன்னாடி செய்து முடிச்சிருப்பாங்க. அப்போதுதான் புரியும், எல்லா திட்டத்தையும் எல்லார்கிட்ட சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு. கும்பராசிக்காரர்களே, ஒரு விதை மண்ணுக்குள்ள அமைதியா இருந்தால்தான் மரமா வளரும். தினமும் அதை தோண்டி வெளியே எடுத்து பார்த்தா அது ஒருபோதும் வளராது. அதே மாதிரி உங்க கனவுகளும் அமைதியில வளரணும். ஒவ்வொரு நாளும் அதை எல்லார்கிட்ட சொல்லிக்கிட்டே இருந்தா அந்த கனவோட சக்தியே குறைய ஆரம்பிக்கும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் யாராவது உங்க எதிர்கால திட்டத்தை பற்றி கேட்டா எல்லாத்தையும் விரிவா சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. இன்னும் முடிவாகல, நேரம் வந்ததும் கண்டிப்பா சொல்றேன், இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லலாம். அது பொய் இல்ல, அது உங்க எதிர்காலத்தை பாதுகாக்கிற புத்திசாலித்தனம். இன்னொரு முக்கியமான விஷயம்,
உங்க வாழ்க்கையில நடக்க போகும் நல்ல விஷயங்களை விட அதுக்காக நீங்க எடுக்கிற முயற்சியை அதிகமா கவனிங்க. வெற்றி கிடைச்ச பிறகு உலகமே தெரிஞ்சுக்கட்டும். அதுக்கு முன்னாடி தெரிஞ்சுக்க வேண்டியது இறைவனும் உங்களும் உங்க குடும்பமும் மட்டும்தான். ஒரு விஷயத்த மட்டும் எப்பவும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கனவை எல்லாரிடமும் சொல்லறதால அது சீக்கிரம் நிறைவேறாது. அமைதியா உழைக்கிறதால தான் அது நிஜமா மாறும். உங்க இலக்க பாதுகாக்கணும்னா உங்க திட்டத்தை பாதுகாக்க கற்றுக்கணும். அதனால கும்பராசிக்காரர்களே, ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க எதிர்காலத்தை பற்றிய ஒவ்வொரு முடிவையும் அமைதியா முன்னேற்றுங்க. பேசுறத குறைச்சு செயலை அதிகப்படுத்துங்க. அப்படி செய்தீங்கன்னா நீங்க எதிர்பார்க்கிற வெற்றி சரியான நேரத்துல உங்களை தேடி வரும். அதுதான் இந்த 7வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். பகுதி 8 ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் மூட வேண்டிய கடைசி கதவு பயத்துக்கான கதவுதான். கும்பராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் பல விஷயங்களை பற்றி பேசினோம். யாரை நம்ப வேண்டும், யாரிடம் தூரமாக இருக்க வேண்டும், எந்த விஷயங்களை வெளியே சொல்லக்கூடாது, எந்த முடிவுகளை அவசரத்தில் எடுக்கக்கூடாது, உங்க குடும்பத்தையும் எதிர்காலத்தையும் எப்படி பாதுகாக்க வேண்டும், இவையெல்லாம் வாழ்க்கைக்கு தேவையான எச்சரிக்கைகள். ஆனால் இந்த எல்லா எச்சரிக்கைகளையும் விட இன்னும் முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது பயம். ஒரு மனிதன் பயப்பட ஆரம்பிச்சுட்டான்னா அவனோட சிந்தனை மாறிடும். சரியான முடிவை கூட தவறான முடிவா பார்க்க ஆரம்பிப்பான். உண்மையா அன்பு காட்டுற மனிதரையும் சந்தேகப்படுவான். தன்னம்பிக்கை இருந்த இடத்துல தயக்கம் உருவாகும். தைரியம் இருந்த இடத்துல குழப்பம் உருவாகும். அதனால்தான் ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கைக்குள்ள எந்த மனிதரையும் விட முதல்ல பயத்தை வெளியே அனுப்பணும். கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு. எந்த விஷயத்தையும் ஆழமா யோசிப்பீங்க. ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி பல கோணத்துல ஆராய்வீங்க. அது ஒரு நல்ல குணம். ஆனா சில நேரங்களில் அதே குணம் அதிகமா போயிட்டா தேவையில்லாத பயத்தையும் உருவாக்கிடும். ஒரு சின்ன விஷயத்துக்கே 100 காரணம் யோசிப்பீங்க. இன்னும் நடக்காத சம்பவத்தை மனசுக்குள்ள நடந்த மாதிரி கற்பனை பண்ண ஆரம்பிப்பீங்க. அந்த கற்பனைகளால மனசு சோர்ந்து போகும். இந்த 2 நாட்களில் யாராவது ஒரு விஷயத்தை பற்றி பயமுறுத்துற மாதிரி பேசினா அதை உடனே நம்பிடாதீங்க. இது நடக்கலாம், அது கெட்ட அறிகுறி, உங்க வாழ்க்கையில பெரிய பிரச்சனை வரப்போகுது அனு யாராவது சொன்னா அந்த வார்த்தைகளுக்கு அடிமையா ஆகாதீங்க. வாழ்க்கையை மாற்றுறது பயம் இல்ல, சரியான செயல்தான். பயம் இருக்கிற மனசு முன்னேறாது. நம்பிக்கை இருக்கிற மனசு வழியை கண்டுபிடிக்கும். கும்பராசிக்காரர்களே, இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க. எல்லா கதவுகளையும் மூடிட்டு உள்ளே உட்கார்ந்தா பாதுகாப்பு கிடைக்காது. சரியான கதவை திறக்கவும் தெரியணும். இந்த 2 நாட்களில் நீங்கள் மூட வேண்டியது தவறான உறவுகளுக்கான கதவு, தேவையில்லாத பேச்சுகளுக்கான கதவு, அவசர முடிவுகளுக்கான கதவு. அதே நேரத்தில் திறந்து வைக்க வேண்டியது இறைவன் மேல இருக்கிற நம்பிக்கையும் உங்க தன்னம்பிக்கையும். பல நேரங்களில் வாழ்க்கை நம்மை சோதிக்கிறது தண்டிக்கிறதுக்காக இல்ல, நம்மள இன்னும் வலிமையான மனிதனா மாற்றத்தான். ஒரு பிரச்சனை வந்தா ஏன் எனக்கு மட்டும்னு கேட்கறத விட இதுல இருந்து என்ன பாடம் கத்துக்கணும்னு கேட்க ஆரம்பிச்சீங்கன்னா அந்த பிரச்சனை உங்க ஆசானா மாறிடும். ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் காலையில எழுந்ததும் மனசுக்குள்ள ஒரு முடிவு மட்டும் எடுத்துக்கோங்க. இன்னைக்கு நான் யாரையும் வெறுக்க மாட்டேன். அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுக்க மாட்டேன். தேவையில்லாத வார்த்தைகளை பேச மாட்டேன். என்னோட குடும்பத்தோட நிம்மதியை எந்த காரணத்துக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன். இந்த 4 உறுதிமொழியும் உங்க மனசை பலப்படுத்தும். இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த 2 நாட்களில் நல்ல எண்ணங்களை மட்டும் வீட்டுக்குள்ள வளர்க்க முயற்சி பண்ணுங்க. காலையில ஒரு விளக்கு ஏற்றுங்க. குடும்பத்தோட சேர்ந்து 2 நிமிஷமாவது அமைதியா இறைவனை நினைச்சு உட்காருங்க. வீட்டுக்குள்ள கோபத்தை விட சிரிப்பை அதிகப்படுத்துங்க. சந்தேகத்தை விட நம்பிக்கையை வளர்த்துக்கோங்க. ஏன்னா நல்ல எண்ணங்கள் இருக்கிற வீட்டுக்குள்ள தேவையில்லாத எதிர்மறை தாக்கங்கள் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு விஷயத்தை மட்டும் இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை பாடமாக ஞாபகம் வச்சுக்கோங்க. கதவை மூடுறது பாதுகாப்புக்காக, மனசை மூடுறது தீர்வுக்காக இல்ல. தவறான மனிதர்களுக்கு மட்டும் கதவை மூடுங்க. நல்ல வாய்ப்புகளுக்கும் இறைவன் அருளுக்கும் தன்னம்பிக்கைக்கும் மனசோட கதவை எப்போதும் திறந்தே வையுங்கள். அப்படி வாழ்ற கும்பராசிக்காரர்களை எந்த சோதனையும் நீண்ட காலம் தடுக்க முடியாது. எந்த தடையும் நிரந்தரமா நிற்க முடியாது. நிதானமும் அறிவும் இறைவன் மேல் நம்பிக்கையும் சேரும்போது
வாழ்க்கை தானாகவே சரியான பாதையை தேர்வு செய்து முன்னேற ஆரம்பிக்கும். அதுதான் இந்த 8வது பகுதியின் மிக முக்கியமான வாழ்க்கை வழிகாட்டுதல். கும்பராசிக்காரர்களே, இந்த பதிவின் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் நான் பகிர்ந்த ஒவ்வொரு விஷயமும் உங்களை பயமுறுத்துறதுக்காக இல்ல, உங்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான். கதவுகளை மூடி வையுங்கள்னு சொன்னது உலகத்தையே விட்டு ஒதுங்கி வாழுங்கன்னு சொல்லல. வாழ்க்கையில சரியான எல்லையை உருவாக்குங்கன்னு சொல்ற ஒரு எச்சரிக்கை. அந்த எல்லை இருக்கிற மனிதர்களை யாராலும் எளிதா பயன்படுத்த முடியாது. அந்த எல்லை இருக்கிற குடும்பத்துக்குள்ள தேவையில்லாத பிரச்சனைகள் நுழைய முடியாது. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வாழ்க்கையில ஒரு சின்ன மாற்றத்தை மட்டும் கொண்டு வாங்க. எல்லாரையும் திருப்திப்படுத்தணும்னு முயற்சி பண்ணாதீங்க. எல்லாருக்கும் பதில் சொல்லணும்னு நினைக்காதீங்க. எல்லாரையும் காப்பாத்தணும்னு சுமையை தூக்கிக்காதீங்க. வாழ்க்கையில சில நேரங்களில் உங்களை நீங்களே பாதுகாக்கிறது தான் மிகப்பெரிய பொறுப்பு. அந்த பொறுப்பை சரியா நிறைவேற்றினா உங்க குடும்பமும் பாதுகாப்பா இருக்கும், உங்க எதிர்காலமும் பாதுகாப்பா இருக்கும். இன்னொரு விஷயம், வாழ்க்கையில உங்களை பற்றி தவறாக நினைக்கிற ஒவ்வொருத்தரையும் மாற்றணும்னு முயற்சி பண்ணாதீங்க. உங்க உண்மையான குணத்தை புரிஞ்சுக்கிறவங்க விளக்கம் இல்லாமலேயே உங்களை மதிப்பாங்க. புரிஞ்சுக்க விருப்பமே இல்லாதவங்க 1000 விளக்கம் கொடுத்தாலும் ஏற்க மாட்டாங்க. அதனால உங்க நேரத்தையும் மனசோட சக்தியையும் தேவையில்லாத இடத்துல செலவு பண்ணாதீங்க. அந்த நேரத்தை உங்க குடும்பத்துக்காக, உங்க கனவுகளுக்காக, உங்க முன்னேற்றத்துக்காக பயன்படுத்துங்க. கும்பராசிக்காரர்களே, இன்னொரு உண்மையை மறந்துடாதீங்க. வாழ்க்கையில எல்லா கதவுகளும் ஒரே நேரத்துல திறக்காது. சில கதவுகள் உடனே திறக்கும், சில கதவுகள் கொஞ்சம் காத்திருக்க வைக்கும், இன்னும் சில கதவுகள் நிரந்தரமா மூடியே இருக்கும். அதுக்காக வருத்தப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இறைவன் மூடுற ஒவ்வொரு கதவுக்கும் பின்னாடி நமக்கு தெரியாத ஒரு காரணம் இருக்கும். அதே மாதிரி சரியான நேரம் வந்ததும் நமக்காக திறக்கிற கதவுகளும் இருக்கும். அதனால அவசரப்படுறதை விட நம்பிக்கையோட காத்திருக்க கற்றுக்கோங்க. ஜூலை 14 மற்றும் 15 இந்த 2 நாட்களில் உங்க வீட்டுக்குள்ள நல்ல வார்த்தைகள் மட்டும்தான் ஒலிக்கட்டும். குடும்பத்துக்குள்ள யாரையும் காயப்படுத்துற மாதிரி பேசாதீங்க. ஒரு சின்ன கருத்து வேறுபாடு வந்தாலும் அதையே பெருசு பண்ணாதீங்க. கோபம் வர்ற நேரத்துல கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. முடிவு எடுக்கிற நேரத்துல உணர்ச்சியை விட அறிவை பயன்படுத்துங்க. யாராவது உங்களை தூண்டினாலும் உங்க குணத்தை மாற்றாதீங்க. ஏன்னா மற்றவர்களோட தவறான நடத்தைக்காக உங்க நல்ல குணத்தை இழக்கிறது வாழ்க்கையில மிகப்பெரிய இழப்பு. ஒரு மனிதன் முன்னேறதுக்கு திறமை மட்டும் போதாது. சரியான நேரத்துல அமைதியா இருக்கிற குணமும் வேணும். சரியான மனிதர்களை தேர்வு செய்யற அறிவும் வேணும். தேவையில்லாத உறவுகளுக்கு இல்லைன்னு சொல்லற தைரியமும் வேணும். இந்த 3 விஷயமும் இருக்கிற கும்பராசிக்காரர்களோட வாழ்க்கையில எந்த தடையும் நீண்ட நாள் நிற்காது. இந்த பதிவின் கடைசி வாழ்க்கை உண்மையை மட்டும் மனசுல வச்சுக்கோங்க. எல்லாரையும் நம்புறது நல்ல குணம் இல்ல. நம்பிக்கைக்கு தகுதியானவர்களை அடையாளம் காண்றதுதான் நல்ல குணம். எல்லா கதவையும் திறந்து வைக்கிறது பெருந்தன்மை இல்ல. சரியான கதவை சரியான மனிதருக்காக சரியான நேரத்துல திறக்கிறது தான் வாழ்க்கை அறிவு. உங்க குடும்பத்தை பாதுகாக்கிற ஒவ்வொரு முடிவும், உங்க மன நிம்மதியை காப்பாத்துற ஒவ்வொரு அமைதியும், உங்க எதிர்காலத்தை உருவாக்குற ஒவ்வொரு நிதானமான முடிவும் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஆசீர்வாதமாக மாறும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த காணொளிக்கு ஒரு விருப்பம் தெரிவியுங்கள். உங்களைப் போலவே இந்த தகவல் தேவைப்படுகிற கும்பராசிக்காரர்களுக்கும் இந்த பதிவை பகிருங்கள். மேலும் இது போன்ற ராசி பலன்கள், ஆன்மீக தகவல்கள், ஜோதிட ரகசியங்கள், கிரக பெயர்ச்சிகளின் பலன்கள், வாழ்க்கையில் நடக்கக்கூடிய மறைந்திருக்கும் உண்மைகள், அரிய பரிகாரங்கள், ஜாதக ரகசியங்கள் போன்ற ஆழமான மற்றும் பயனுள்ள பதிவுகளை தொடர்ந்து பார்க்க ஜாதக ரகசியம் சேனலை இப்போதே பதிவு செய்து அருகில் இருக்கும் அறிவிப்பு மணியையும் அழுத்த மறக்காதீங்க. அப்போதுதான் நாங்கள் வெளியிடும் ஒவ்வொரு புதிய காணொளியும் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். இறைவனுடைய அருளால் உங்க வீட்டில் நிம்மதி நிலைக்கட்டும், உங்க மனதில் தைரியம் பெருகட்டும், உங்க குடும்பத்தில் ஒற்றுமை வளரட்டும், உங்க வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் தொடரட்டும். நன்றி, வணக்கம்.